அன்பின் ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நாம் கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து இந்த மாதத்துக்கான வார்த்தைகளை தேவன் நமக்கென்று என்ன வைத்திருக்க என்பதை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் உடையவராக உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நாளுக்காக நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த முதல் தேதியிலே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர் இந்த நாட்களையும் இனி வரக்கூடிய நாட்களையும் நாங்கள் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும், விசேஷமாக இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும், உண்மை ஆராதிக்கிற ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதம் மாற்றித்தார். இதன் மூலம் வருகிற மகிமையெல்லாம் உங்களுக்கு தருகிறோம். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், தியானிக்க போகிற வார்த்தைகள், இவையெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மகிமையெல்லாம் உமக்கு இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அன்பானவர்களே, இப்போது நம்முடைய மத்தியிலே ஜான் பீட்டர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை பாடலிலும் ஆராதனைக்குள்ளும் நடத்துவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் விடுதலை, என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் விடுதலை, என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே.
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் நம் ஆண்டவரை துதிக்கலாம். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. ஹல்லேலூயா. நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் பதில் கொடுக்கிற தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொன்னதேன். ஓரி பாலரபா கரபா ஓரி கத்துரபா பாபா ரபா எல்லா அந்நிய பாஷைகளை பேசி நம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நாங்கள் கூப்பிடும் நாளில் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஓரி மக்கத்துரபா ஷாலா ரபா பரியா ஓரி கத்துரபா பாபா ரபா. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்ததான கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றால் மட்டுமாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜான் பீட்டர் அவர்கள் நம்மை தேவனை துதிக்கிற துதியின் மூலமாகவும் பாடலின் மூலமாகவும் ஆராதனையின் மூலமாய் நடத்த தேவன் அந்த கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவன் இந்த நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்களும் நானும் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் காணக்கூடியவர்கள் மேலும் அதிகாரம் உடையவர், காணக்கூடாதவர்கள் மேலும் அதிகாரம் உடையவர். அவரே சகல அதிகாரம் உடையவர். தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நீ நம்மை சுற்றிலும் ஆபத்துக்கள் இருந்தாலும் அவற்றின் மத்தியிலே நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆதாரம் கொடுக்கிற தேவன் அவைகளை பார்க்கிலும் நீங்களும் நானும் விசேஷமானவர். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆஸ்வதித்து நடத்துவாராக. இப்போதும் ஆண்டவருக்கு மேம்படுத்தும் நம்முடைய பீட்டர் அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கர்த்தர் நம்மை ஆஸ்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சபையார் உங்களை எல்லாரையும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த கர்த்தர் வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன செபிச்சுட்டு கர்த்தர் வார்த்தைக்கு போகலாம் என்று விரும்புகிறேன். இந்த மாதத்திலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்கிற இடங்களில் எழுந்து சின்னக்கோங்க. உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமி உண்டாக்கி எங்கள் சர்வ வல்லம் உள்ளவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இந்த
இந்த நாட்களில் ஆண்டவரை கத்த இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஆண்டவரை எங்கள் சபை மக்களை நாங்கள் நினைக்கிறோம். கத்த தாமே நீர் அவர் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதித்து கத்தர் பாதுகாத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த கடந்த மாதங்கள் கடந்த வருஷங்கள் ஆண்டவரை நீர் ஆச்சரியமாய் நீர் பாதுகாத்து வழி நடத்தினீர். தேவைகள் எல்லாவற்றையும் கத்தை சந்தித்து நடத்தினீர் ஆண்டவரே. அதுக்கு எல்லாவற்றிற்காக நன்றியோடு துதிக்கிறோம். சுகத்தையும் ஜீவனையும் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு வருஷத்தை கத்தை கூட்டி கொடுத்திருக்கிறீர். கத்த தாமே ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஏற்ற கிருபையிலும் ஞானத்தை கத்தை தந்து ஆண்டவரை கத்தாவே ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஆச்சரியமாக நீ வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். கத்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கத்தாவே சபை ஊழியர்களாய் சேர்ந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த சபை மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கத்தாவே நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. உபாகமம் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். வீட்டில் இருக்கிற இடங்கள்ல நீங்க வேதத்தை எடுத்துக்கோங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. வாசிக்க கேட்போம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் நம்ம கொடுக்கறதான வாக்குத்தத்தம், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. பயப்படவும் கலங்க வேண்டாம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல எத்தனை நடுக்கத்தோடு எவ்வளோ பிரச்சனையில் எவ்வளோ காரியங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயம் பல விதத்தில், கலக்கம் பல விதத்தில் சூழ்ந்து கொண்டு இருக்கு. ஒரு பக்கம் பொருளாதாரம் இல்லை, ஒரு பக்கம் வேலை இல்லை. சபை விசுவாசிகள் எத்தனை பேர் வேலை இழந்திருப்பீங்க. எத்தனை பேர் குடும்பத்தில் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும். வீட்டு வாடகை ஒரு பக்கம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லை சரீரத்தில் பலவீனமாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் கூட போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் இக்கட்டான இந்த சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை குறித்து நீ எந்த ஒரு காரியத்தை குறித்து நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். வழியிலே சொல்லலாமே, நம் தேவன் அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம வழி நடத்துகிறவர், ஆச்சரியமாக நடத்துகிறவர். இருக்கிற சூழ்நிலையில அவர் சொல்லுகிறார். நம்ம கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், என்ன ஆண்டவரே சாதாரணமாக சொல்லிட்டீங்க, பயப்படாதீங்க கலங்காதீங்கன்னு சொல்லிட்டீங்க, எங்கள் சூழ்நிலை உங்களுக்கு என்ன ஆண்டவரை தெரியும் அப்படி நம்ம ஆண்டவர் பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்கலாம் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அந்த 8வது வசனத்துல ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறார். எதை வைத்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றார்? எதை வச்சு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றார்? நீ பயப்படும் கலங்காதப்பா அப்படின்னு எதை வச்சு சொல்றாருன்னா ஒரு 4 காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஒன்று, அவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நான் போவேன்றார். ஃபர்ஸ்ட் ஒன் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னாடி போறேன், அதனால நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இரண்டாவது அவர் சொல்லுகிறாரு, உன்னோடு கூட இருப்பேன்றார். ஒரு அழியில சொல்லாமே, நம் தேவன் அவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருப்பேன், நான் உன் கூட இருக்கிறதுனால நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். மூன்றாவது அவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு என்ன செய்யறதில்லை, விலக மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ பயப்படாத. நாலாவது அவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அந்த தேவஜனமே இந்த உபாகம புஸ்தகத்துல 31ஆம் அதிகாரத்துல 1 to 8 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா 2 பகுதியா இருக்கு. ஒண்ணு, கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல பேசுகிறார். கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல பேசுகிறார் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். அப்புறம் கர்த்தர் மோசேயை கொண்டு யோசுவாவோட பேசுகிறார் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும். இப்ப நம்ம வாசித்த வசனம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் மோசேயை கொண்டு யோசுவாவினிடத்துல பேசினது போல இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இங்க நடக்கிற சம்பவம் என்னன்னா, கர்த்தர் மோசே கிட்ட சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, எப்பா நீ இதோட இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தது போதும், இதுக்கு பிற்பாடு உன்னுடைய உடல் ஊழியக்காரனாகி யோசுவா தான் உன்னுடைய இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போவான்னு சொல்லிட்டார். அதை இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல மோசையும் சொல்லிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரும் வர வச்சு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு மோசே யோசுவா பார்த்து சொல்லுகிறார், எப்பா யோசுவா, இனி நான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த போறது இல்லை, இதோட என்னுடைய காலம் முடிஞ்சிடுச்சு,
இதுக்கு பிற்பாடு இந்த யோசுவா, அதாவது நீ தான் இந்த ஜனங்களை வழி நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தைகளை 4 காரியங்களை சொல்லி நீ பயப்படவும் கலங்க வேண்டாம். ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிற, ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் யோசுவாவின் இடத்துல கொடுக்கிறதை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். இந்த நாட்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை அடி பாதாளத்துல போய் கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நான் இது அல்ல, உனக்கு ஒரு மேலான ஒரு பொறுப்பு நான் வச்சிருக்கேன். ஒரு இப்படி உன்னை நடத்த போறது இல்லை, உன்னை வேற ஒரு பெரிய லெவல்ல ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு நான் உன்னை அழகுபடுத்த போறேன், உன்னை கொண்டு ஜாதிகளை நடத்த போறேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை முறியடிக்க போறேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறேன். நீதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய போற, அவங்கள இந்த யோர்தானை கடக்க வச்சு அங்க அவங்களுக்கு அந்த தேசத்தை பங்கு போட்டு தர போறேன். ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் தருகிறார். அப்போ யோசுவாவுடைய மனநிலைமை யோசிச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் சின்ன சின்ன பொறுப்புகளை வழிநடத்திட்டு இருந்த யோசுவா இப்ப பெரிய ஒரு பொறுப்பு இந்த யோசுவாவுக்கு கிடைக்குது. இப்ப நம்ம கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே, வாழ்க்கை இதையே நடத்த என்னால முடியல, இதுக்கப்புறம் பெருசா கொடுத்து என்னத்த ஆண்டவரே பண்ண போறோம், ஒண்ணுமே தெரியலையே ஆண்டவரே. கேட்கறதுக்கே நமக்கே கொஞ்சம் சிரிப்பார்கள். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாலும் நமக்கு எப்படி இருக்கும், சிரிப்பா தானே இருக்கும். என்ன ஆண்டவரே, இதுவே நம்மளால ஏனால முடியல, இதுக்கப்புறம் பெருசா எப்படி ஆண்டவரே. வேதத்துல நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க, இது நானா, ஏனால முடியுமா, ஏனால இதை செய்ய முடியுமா. மோசே கேட்டாரு, ஏனால இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர முடியுமான்னு கேட்டார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நானா போய் இந்த ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியா இருக்க போறேன்னு கேட்கிறார். சவுல் என்கிறவர் சொல்றாரு, நானா இந்த ஜனங்களுக்கு ராஜாவா இருக்க போறேன்ற. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, நானா ஆண்டவரே, என்ன கொண்ட ஆண்டவரே, ஏன்னா என்ன வச்ச ஆண்டவரே பெரிய காரியம் செய்ய போறீங்க, நான் இருக்கிற காரியத்தை என்னால செய்ய முடியாம பயந்து ஒடுங்கி போய் கிடக்கனே, இருக்கிறத தலை நிமிந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கனே, இதை வச்சு நான் என்ன ஆண்டவரை செய்ய, பல கேள்விகளை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இருதயத்திலே கேட்டுட்டு இருக்கிறோம். யோசனமே அவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன்னை தெரிந்தெடுத்துக்கிட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள்ல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, ஆனா நான் தெரிந்தெடுத்தது உன்னை மட்டும்தான். நீதான் இஸ்ரவேல் ஜனங்களை முன் நடத்தி கொண்டு போகிறவன், நீதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை பங்கு போட்டு தரக்கூடியவன், நீதான், உன்னை கொண்டுதான் நான் பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவஜனமே, அவர் சொல்லுகிறார், நீ சாதாரணமா இல்லப்பா, நீ சாதாரணமா அந்த ஜனங்களை கொண்டு போறது இல்லை. நான் ஏன் உன்னை பயப்பட வேணாம் சொல்றேன் தெரியுமா, நான் உனக்கு முன்னே போறேன் தெரியுமா, அது நீ ஏன் கவனிக்கிறது இல்லை. உன் வாழ்க்கையில நான் முன்ன போய்கிட்டு இருக்கிறேன், இருக்கிற சூழ்நிலையை கண்டு பயந்து ஒடுங்க, ஐயோ அவ்வளவுதான் ஏன் சொல்றேன், நீ நான் உனக்கு முன்னே போறேனே. 2 விதத்துல ஒரு 2-3 காரியங்கள்ல அவர் நிறைய காரியங்கள் முன்ன போறாரு. ஒரு 3 காரியங்களை சுருக்கமா சொல்றேன். ஒண்ணு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்குவேன். அப்ப கோணலானவைகளை அவர் என்ன செய்யறாரு, சரியாக்குறார், செவ்வையாக்குறாரா, நேராக்குறாரா. அப்ப நம்ம வாழ்க்கையில முன்ன இருக்கிற கோணலானவைகள், ஏன் கோணலானவைகளை அவர் சரியாக்குறாருன்னா, மறைந்திருக்கிற எதிரிகள், மறைந்திருக்கிற காரியங்களை அவர் என்ன செய்யறாருன்னா நம்மளுடைய கண்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக, நம்ம கண்டு பயப்படாம இருக்கிறதுக்கு. நீ பயப்படாதப்பா, உன் முன்னாடி இருக்கிற எல்லா கோணலை நான் நேராக்குறேன், நீ கோணலா இருக்கிறத பார்த்து தான் நான் பயப்படுற, நீ பயப்படாத, நான் நேராக்குறேன், நீ வா, என்னை பின்பற்றி வா. ஹல்லேலூயா. இரண்டாவது அவர் எதுக்கு போறாருன்னா, யாத்திராகம புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல 2 காரியங்களுக்கு அவர் போகிறார். ஒண்ணு, பாதுகாக்கும்படி அவர் போகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமே. யாத்திராகம புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சொல்லுகிற ஒரு தூதனை உனக்கு முன்னாடி எதுக்கு அனுப்புறேன்னா, உன்னை காக்கும்படி அவர் அனுப்புறேன். தூதன் உனக்கு முன்னே எதுக்கு போறாரு தெரியுமா, உன்னை பாதுகாக்கும்படி, சத்ரு உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு, சத்ரு உனக்கு இடைஞ்சல் செய்யாதபடிக்கு உன்னை பாதுகாக்கும்படி தேவன் உனக்கு முன்னே போகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒன்றும் செய்ய முடியாத சத்ரு உங்களை என்னையும். ஹல்லேலூயா. இரண்டாவது அவர் எதுக்கு போகிறார்னா, அவர் இரண்டாவது அவர் போகிற காரியம்,
பத்திரமாய் போய் சேர்க்கும்படி, நம்ம எந்த இடத்துல போகணுமோ அந்த இடத்துல பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பார். ஒரு அலைய சொல்லாமே, உங்களோட தேவன் பத்திரமா பாதுகாக்கிறது. உங்க வீட்டுல பக்கத்துல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்மள ஆண்டவர் பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பார். சொல்லு பார்ப்போம். அல்லேலூயா. அந்த தேவன் பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறது. உங்களுடைய தேவன் ரொம்ப நல்ல தேவன். அவர் உங்கள் முன்னே போகிறவர். ஆகவே எதை குறித்தும் பயப்படவோ கலங்க வேண்டாம். பிசாசனுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மளை பயமுறுத்தணும். பயமுறுத்தி நம்ம தேவ திட்டத்தை விட்டு வெளியே போகணும், தேவ சமாதானத்தை இழக்கணும்னே தான் அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அது நடுவில் கர்த்தர் ஒரு சத்தம் கேட்குது, பயப்படாதே, பயப்படாதே. இரண்டாவது அவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். உபாகமம் புத்தகத்தில் 37:8 அவர் இரண்டாவது சொல்கிறார், உன் கூட நான் இருப்பேன். உன் கூடவே இருக்கிற தேவன் அவர் இருக்கிறார்ல. வானத்தி பூமி மண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் உன் கூட, என் கூட, நம்ம கூட இருக்கும் போது பயப்படலாமா? பயம் வேண்டாம். அந்த தேவன் கூடவே இருக்கிறார். அவர் கூட இருந்து என்ன செய்யறாருன்னா, யாத்திரா புஸ்தகத்துல 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நான் உன் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் கூடவே இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? பயங்கரமான காரியங்களை செய்யும்படி, சத்துரு நம்மை கண்டு அஞ்சும்படி, சத்துரு நம்மை கண்டு பயந்து ஓடும்படி. நீங்களும் நானும் சத்துருவை பார்த்து பயப்படுறதுக்கு இல்லை, நம்மை பார்த்து சத்துரு பயந்து ஓடணும். சொல்லாமே, உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன். ஒருவனும் உன் மேல கை போட விட மாட்டேன், ஒருவனும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், தீங்கி இலக்க நான் விடவே மாட்டேன், உன் கூடவே இருப்பேன்ற. கூடவே இருப்பேன். தேவன் ரொம்ப நல்ல தேவன். தேவஜனமே, எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவருடைய வாழ்க்கையில அவருடைய அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. அவர் மட்டும் என் கூட இல்லைன்னா எப்போ நான் மண்ணில் போயிருப்பேன் அப்படின்னு சொல்றேன். தேவன் அவர் மட்டும் என் கூட இல்லைன்னா என்னைக்கோ நான் செத்து போயிருப்பேன். அவர் மட்டும் இல்லைன்னா 2002 வருஷம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 9 மணிக்கு மேலே செத்தரலாண்டு தற்கொலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். நிறைய சத்தம் கேட்குது, நிறைய சத்தம் கேட்குது. நீ செத்துரு செத்துருன்னே சொல்லுது. நீ நம்பினவங்க எல்லாம் உன்னை விட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் உன்னால வாழ முடியாது, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவ்வளவு பயமும் கலக்கமும் நிறைஞ்ச அந்த காலமான நேரம், நீ வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த ஒரு நேரம். அந்த நேரமும் வருஷமும் நாளும் அப்படி இருதயத்துல பதிஞ்சிருச்சு பாருங்க. டிசம்பர் 13 அது மறக்கவே முடியாது. அந்த அந்த சத்தத்துக்கு நடுவுல ஒரு சத்தம் கேட்குது, நான் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அந்த ஒரே ஒரு சத்தம் தான். அந்த ஒரு சத்தம் மட்டும் அன்னைக்கு என்கிட்ட கேட்கலன்னா இன்னைக்கு நான் செத்து கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆயிடும். டிசம்பர் 13 வந்தா 18 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடும். கலையில சொல்லாமா, நான் யாருன்னு யாருக்கு தெரிஞ்சுக்கேன், அப்படியே மண்ணோட மண்ணா போயிருக்கேன். அப்போ அவர் என் கூட இருந்தார். அந்த அந்தகாரமான சூழ்நிலையில எனக்கு நெருக்கமா எத்தனையோ சத்தங்கள், செத்துருன்னு பல சத்தங்கள் கேட்டாலும், எனக்கு எத்தனையோ அவிசுவாசமான காரியங்கள் என்ன சூழ்ந்திருந்தாலும், ஒரு இருட்டான நிலை இருந்தாலும், உண்மையா அந்த இடமும் இருட்டுதான், அந்த சூழ்நிலையும் இருட்டுதான், எல்லாமே இருட்டுதான், மனசாலோட இருட்டுதான், அது இடமும் இருட்டுதான். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்துல கர்த்தருடைய சத்தம், தேவஜனமே, கூட இருந்தாருன்னா ஒரு நாளும் எந்த அந்தகார வல்லமையும் உன்னை தொட ஆண்டவர் விடவே மாட்டேன், நீர்கள் விட மாட்டேன். கூடவே இருக்கு. அந்த ஒரு வார்த்தையை நம்பி என்னுடைய எண்ணங்கள் அன்னைக்கு மாத்திக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தரை நடத்திக்கிட்டு இருக்கிறார். வரையில் சொல்லாமே, தேவஜனமே, உன்னையும் அப்படித்தான். உன்னை இதை காட்டி அதிகமாய் கர்த்தர் கூடவே இருந்து அவர் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், மூன்றாவது ஒரு காரியம் அவர் சொல்றாரு, உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன்ப்பா, உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன். யோசுவா உபாகம புஸ்தகத்துல 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மோசே யோசுவா பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டாராம், விலக மாட்டாருப்பா, உன்னை விட்டு விலக மாட்டார். ஏன் விலக மாட்டார் தெரியுமா? நீ நடத்திக்கிட்டு போற ஜனம் யாருடைய ஜனம்? கர்த்தருடைய ஜனம், வாக்குத்தத்தத்தின் ஜனம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற உன்னை விட்டு ஆண்டவர் விலக மாட்டார். என்னைக்கு தேவ சித்தத்தை செய்யும்படி நீ அந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டியோ, ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாள் கைவிடுகிற தேவன் இல்லை. சொல்லுகிறார் யோசுவை பார்த்து, இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. நேரம் இப்போ
இதுவரைக்கும் யோசுவா தான், மோசே தான் கர்த்தருடைய வார்த்தையாக யோசுவாட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்போ யோசுவா 1:5 யோசுவா இடத்துல கர்த்தர் டைரக்டாவே சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. டைரக்டாவே சொல்றேன். தேவஜனமே, கர்த்தருடைய சத்தம் காதுகளில் துணிப்பதாக. இதுவரைக்கும் ஊழியக்காரன் மூலியமோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கலாம். ஒரு நாள் வரும், கர்த்தருடைய சத்தத்தை நீங்களும் கேட்கக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த சத்தம் சொல்லும், பயப்படாத, நான் கூட தான் இருக்கேன், நான் கூட தான் இருக்கேன், பயப்படாத. அல்லேலூயா. அவர் உங்களை விட்டு ஒரு நாள் விலகி போவதே இல்லை. ஒரே ஒரு தடவை யோசுவா விட்டு ஆண்டவர் விலகிட்டார். யோசுவா புஸ்தகத்துல பார்த்தோம்னா விலக மாட்டேன் சொல்லிட்டு ஒரு திடீர்னு விலகிட்டார் பாருங்க. ரொம்ப கஷ்டமாயி போச்சு. நம்மளோட வாழ்க்கையில் அப்படித்தான். நம்ம வாழ்க்கையில் நல்லா போயிட்டு இருக்கோம், திடீர்னு டமால்னு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, ஒரு பிரச்சனை வந்துட்டு உடனே, என்ன ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டீங்களா, கை விட்டுட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்துடும் பாருங்க நமக்கு. யோசுவாக்கு அப்படித்தான். யோசுவா தேவ சமூகத்துல போய் விழுந்து கிடக்கிறாரு. என்ன ஆண்டவரே, எரிகோ பட்டணத்தை தரமட்டமாக்கணும், என்னென்னமோ செஞ்சோம், பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் விலை தள்ளினோம், ஒரு சின்ன பட்டணம் ஆயி பட்டணத்துல தோத்துட்டோமே அப்படின்னு போய் கேட்கிறார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, அப்பா நான் உன் நடுவுல இல்லப்பா. ஏன் இல்லைன்னா, ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான், அந்த எரிகோ கோட்டையில இருந்து சாபத்தீடான காரியத்தை என்ன செஞ்சுட்டான், அவனுடைய கூடாரத்துல கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கிறான். ஒரு சாபத்தீடான காரியங்கள் உங்க நடுவுல இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட இல்லை, நான் தள்ளி வந்துட்டேன்ற. அப்ப யோசுவா அதை சரி செய்கிறார். அது யாரு தவறு செய்தாங்களோ அந்த காரியத்தை முற்றிலுமா அந்த இடத்தை விட்டு அழிக்கிறார். அதுக்கு பிற்பாடு கர்த்தர் உள்ளே வருகிறார், வாசம் பண்ணுகிறார். அந்த இடத்தை சுலபமாய் ஜெயிச்சாங்க. வேலையில சொல்லாமே யோசுவா, ஐயோ ஒரு மனுஷனை எப்படி கொல்றது, அந்த இடத்த அந்த நபரை எப்படி கொல்றது அப்படின்னு யோசிக்கல. கர்த்தர் உள்ள வர்றதுக்கு யாரு இடைஞ்சலா இருந்தாலும் அந்த நபரை உள்ள தூக்கிட்டாங்க. என் தேவன் வாசம் பண்ணுகிறதுக்கு யார் தடையா இருந்தாலும் அந்த ஆள் நான் கிட்டே வச்சுவிட மாட்டேன். அப்பேற்பட்டவர் தான் இந்த யோசுவா. அப்பேற்பட்ட மனநிலையை கொண்ட ஒரு யோசுவா. இன்னைக்கு தேவஜனமே, உன் நடுவில் கர்த்தர் உன்னை விட்டு விலகாமல் இருக்கணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள்லாம் இணைஞ்சிருக்கோ, தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கோ, அதெல்லாம் விலகிட்டோம்னா கர்த்தர் ஒரு நாள் விலகவே மாட்டார். நல்ல சொல்லுவேன். கடைசியாக அவர் சொல்கிறார், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை எதுவா இருந்தாலும் நான் நினைச்ச மாட்டேன், கைவிடவே மாட்டேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களை கைவிடுகிற தேவனா உங்களை கைப்பிடிச்சாரு? எப்போ உங்களை கைப்பிடிச்சாரு? நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால இயேசுவை நீங்க சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு நாளாவது உங்களை கைவிட்டிருப்பாரா? ஒரு நாளாவது உங்களை விட்டு விலகி இருப்பாரா? ஒரு நாளாவது பட்டினியா இருந்திருப்போமா? ஏன் இந்த லாக்டவுன் எடுத்துக்கோங்க. மார்ச் மாசம் 21ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்ச லாக்டவுன் தான். ஒரு நாளாவது பட்டினியா இருந்திருப்போமா? எத்தனை நாள் வேலை இல்லாம வீட்டுல இருந்தோம்? எத்தனை நாள் எத்தனை மாதங்கள்? ஒரு நாள் கூட பட்டினியா இருந்ததே இல்லை. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, வேலை இருக்கும்போது கூட வீட்டுல எதனோட குறையா இருக்கும். இப்போ எந்த வேலை இல்லாத நேரத்துல ஆண்டவர் எல்லாவற்றிலையும் குறை இல்லாம ஆண்டவர் திருப்தியா வச்சிருக்காரு பாருங்க. இவ்வளவு நல்ல தெய்வம், ஒரு நாளும் கைவிடாத தெய்வம் நம்மளுடைய தெய்வம். தேவஜனமே, இப்ப ஏற்பட்ட தெய்வம் நம்மோடு கூட இருக்கும் போது ஏன் பயப்படணும்? ஏன் கலங்கி நிற்கணும்? கலங்காதீங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் கண்ணை தொடச்சுக்கோங்க. தேவன், என் தேவன் என் கூட இருக்கிறார், என் ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க. நான் இனி பயப்பட மாட்டேன், நான் இனி கலங்க மாட்டேன். ஏன்? அவர் என் முன்னாடி போறார். ஏன்? அவர் என் கூடவே இருக்கிறார். ஏன்? அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார். ஏன்? அவர் என்னை கைவிடவே மாட்டார். நல்ல தேவன் இருக்கிறது எங்களுக்கு கண்ண போடலாமே. எல்லாரும் அப்படியே கண்ண போடுங்களேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏதோ ஃபோனில் பார்க்குறோம் அப்படின்ட்டு ஒரு டிவி பார்க்குற மாதிரி இல்லாமல் அப்படியே கண்ண மூடி உங்கள் இருதயத்தில் கை வைத்து அதை பற்றி சொல்லுங்க. அப்பா, நீங்கள் என் கூடவே இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் என்னை விட்டு விலகவே மாட்டீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் என் முன்னாடி போறீங்கப்பா. அப்பா, நீங்கள் ஒரு நாள் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே.
இதுவரைக்கும் கைவிடல, இதுக்கப்புறமா நீ கைவிட மாட்டீங்க, இதுக்கப்புறமா நீங்க கைவிட மாட்டீங்க. அப்பா, ஒரு நாள் எங்க பிள்ளைகள் நீங்க கைவிட்டது இல்லை, ஒரு நாள் எங்க குடும்பத்தை நீங்க கைவிட்டது இல்லை. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உங்க நன்றியோடு துதிக்கிறோம். தேவஜனமே, உன்னை கொண்டுதான் கர்த்தர் காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னை கொண்டுதான், உன்னை கொண்டுதான், உன்னை கொண்டுதான் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னை கொண்டு தேவன் ஒரு பெரும் திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே, உன்னை கொண்டு தேவன் பெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவ திட்டத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் உன்னை ஒப்பு கொடுப்பாயா? நீ ஒப்பு கொடுத்தால் அவர் முன்னே போவார். நீ ஒப்பு கொடுத்தால் அவர் கூடவே இருப்பேன். ஒப்பு கொடுத்துட்டான், நான் அவனை விட்டு விடவே மாட்டேன்ப்பா. யோசுவா தன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தான். யோசுவா அவனை எனக்கென்று அவன் அர்ப்பணித்தான். வேதவசனம் சொல்லுகிறது, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத யோசுவா, பிரியாத யோசுவா, பிரியாத யோசுவா. இது யோசுவாவை குறித்து பெரிய சப்ஜெக்ட் எல்லாம் நிறைய பார்க்கலாம். அர்ப்பணித்த இந்த யோசுவாவை கொண்டுதான் கர்த்தர் பெரும் காரியத்தை கர்த்தர் செய்தார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ அர்ப்பணிப்பாயா? இது ஒரு வாக்குத்தத்த செய்தியா இருந்தாலும் அவர் கேட்கிறார், உன்னை நீயே அர்ப்பணிப்பாயா என்னிடத்தில்? நீ உன்னை என்னிடத்தில் அர்ப்பணித்தால் நான் உனக்கு முன்னே போவேன். சத்துருவை அழிக்கும்படி நான் உன் முன்னே போவேன். சத்துரு உன்னை பார்த்து பயப்படும்படி உனக்கு முன்னே போவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும்போதெல்லாம் அதை கேள்விப்படுகிறவங்க எல்லாம் பயந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. காரணம், கர்த்தர் முன்னே போனார். அதே போல கர்த்தர் சொல்கிறார், நானும் முன்னாடி போவேன். உனக்கு விரோதமாய் செயல்படுறவெல்லாம் உன் பட்சத்துல வந்து மண்டிடுவான், உன் முன்னாடி நான் போவேன். நீ அர்ப்பணித்தா அவன் கூடவே இருப்பேன். உன் கூட எதுக்கு தெரியுமா இருப்பேன்? உன்னை கொண்டு பெரும் பெரும் காரியங்களை செய்யும்படி உன் கூடவே இருப்பேன். உன்னோட வீரர்களை யுத்தத்திற்கு பழக்க வைப்பேன். உனக்கு பயிற்சி தருவேன். உன்னோட கூட பேசுவேன். உன்னை வழி நடத்துவேன். உன்னை போதிப்பேன். அவன் கூட இருந்தா நான் விழ மாட்டேன். நீ என்னை அர்ப்பணிச்ச உன்னை விட்டு நான் விழ மாட்டேன். நீ அர்ப்பணிப்பையா? அர்ப்பணிச்ச நான் உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன் அப்படின்னு அவர் நம்மோடு கூட அட்டாச் ஆயிடுவாராம். அவன் மட்டும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சோன்னா அவர் நம்மோடு கூட அட்டாச் ஆயிடுவார். அப்படி இணைஞ்சிருவார். அவரை நம்மை பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. சொல்கிறார், நீ அர்ப்பணிச்சா உன்னை நித்தியத்துக்கு நான் கொண்டு போகிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். தாவீதுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். தாவீதுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். ஆனா எந்த சூழ்நிலையும் ஒரு நாளும் தாவீதை விட்டு ஆண்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ அவமானங்கள் என்ன வந்தாலும் கடைசியா தாவீதை ராஜாவாய் தேவன் உயர்த்தினார். தாவீது மரிக்கும் போது ராஜாவாதான் மரிச்சார். ஏதோ பயந்து ஓடி போய் காட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மறிக்கல. ஏதோ பசி பட்டினியமா இருந்து மறிக்கல. வியாதி வந்து நோய் வந்து சாகல. ராஜாவாய் முதிர் வயதாய் அவர் மரித்தார் என்று விதைச்சார். யோஜனமே, கர்த்தரிடத்திலே நாம் அர்ப்பணிப்போமே ஆனால் அவர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை,
பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஏன்னா நானே உன் கூட இருக்கேன். நான் உன் கூட இருக்கேன். அந்த சராசரங்களை படைத்த நான் உன்னோடு கூட இருக்கும்போது பயப்படாதே, கலங்காதே. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ளவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காய் நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே ஒரு வார்த்தையின்படியாக உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி அந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே மக்களை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்துவீராக. உடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்பொரு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பேசுவோம். காத்திருப்போம். அன்பின் ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தேவனை துதித்து பாடி ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிக்கவும் தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்போடு மீண்டும் ஒரு விஷயம் கூட உங்களுடைய கவனத்திற்காக உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொன்னது போல கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாமலும் கலங்கவும் வேண்டாம் என்று. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அந்த வார்த்தை அழகாக விவரித்து சொல்ல தேவன் அந்த கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்று, தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட இடைப்படுகிறார். இன்னொரு விதத்தில் தேவன் தனிப்பட்ட நபரோடு கூட அவர் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அருமையான பீத்தரவு சொன்ன அந்த காரியத்தோடு கூட இணைந்த ஒரே ஒரு சரணத்தை பாடி நாம் ஆசிரித்து முடிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Be happy always and rejoice in the Lord. நீங்கள் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Are you happy today? சத்தம் கேட்குது. எஸ். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு சரணம் மட்டும்தான். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. அது ஒரே ஒரு சரணம் இருக்கு. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, மகனே மகளே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேன், ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். கர்த்தர் பொழுது நடத்துவாராக. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட சொல்லுவோமா? ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. பயப்படாதே, நானே உன் தேவன். ஆமாம், பிள்ளையே, நீங்க பயப்படாதீங்க.
கடைசியா யோசுவா பயந்து கலங்கின சூழ்நிலை தான் கர்த்தரே இப்போது யோசுவாவோடு பேசினாரு. யோசுவாவே நீ பயப்படாது, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அதே வார்த்தை தான் கர்த்தர் உபாகமும் 31 இந்த வாசிக்கப்பட்ட 8ஆம் வசனத்தோடு கர்த்தரோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து ஆஸ்வதிப்பார். ஜெபம். நல்ல ஆண்டவரை முயற்சிக்கிறோம். இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாடல் ஜான் பீட்டர் அவர்கள் மூலமாய் ஆராதனை நடத்த கர்த்தர் உதவி செய்தீர். தொடர்ந்து பீட்டர் அவர்கள் மூலமாய் உபாகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோடு கூட ஆண்டவரே ஜனங்களோடு கூட பேசின ஆண்டவர், அதே மோசை கொண்டு யோசுவாவோடு பேசினேன். அதே தேவன் இந்த வார்த்தைக்காக மக்களோடு பேசியிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும். மகிமையெல்லாம் உமக்கு இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். தொடர்ந்து காத்திருப்போம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. இந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பேசுவார், பேசுவார், அவர் உங்களை நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த நினைக்கும் இன்றும் என்று நம்மோடும் சகல பரிசுத்தவான்களும் விசேஷமாய் உபாகமும் 31 8ஆம் வசனத்தோடு கூட கர்த்தர் மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். Be happy. அன்பான சகோதர சகோதரிகளே, இச்செய்தியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அப்போஸ்தல கிறிஸ்துவ சபை, எண் 1, பல்லாவரம் மெயின் ரோடு, மணஞ்சேரி, குன்றத்தூர், சென்னை 6,69,000. தொலைபேசி எண் 9841888791. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.